மாணிக்கமே, என் முத்தே வைரமே பவளமே. அதாவது தினசரி பாடசாலை போனாலும் சரி, விளையாட சென்றாலும் சரி, அம்மா பசிக்குதென்று ஓடி வந்து என் மடி மேல எடுத்து என்னை வாரி முத்தமிடுவானே. இன்றைய தினம் ஏனா என்னடி ஆச்சு என் பையனுக்கு? பையனா? ஆமா. பார்த்தா என்னாட்டமா இருக்கிறான். உன்னை பார்த்தா ரேஷன் கடையில சீமன் இருக்குமா அப்படி இருக்கிற. அது என்னவா கூட இருக்கட்டும். அவனை பார்த்தா ஏன் விரல அவன் விரலாம் பாருமா, ஒல்லி ஒல்லியா நல்லா எண்ணாட்டமா இருக்கிறான். மூக்க பாருமா, ஒரு போல தாய்க்கு தலைவல்லையா ஒரே மகன்டா. உனக்கு தலைக்கொல்லியாக ஒரே மகனாக இருந்தாலும் அப்புறம் கருப்புல குச்சாட்ட ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் பெத்த என் தங்கமே. அடவாடா என் கண்ணு மணியே. என்னன்னே தெரியலமா, உங்க பையனுக்கு மோவஞ்சு கும்பிட மாதிரியே இருக்கிறான். ஏன் அப்படி இருக்கிறான்? என்னன்னு தெரியலமா, தேவடியோட பையன் இப்படி தாங்கிறான். என்னன்னு தெரியல, இப்படி மோவஞ்சு கும்பிட மாதிரி இருக்கிறானே. என் மகனை ஒரு பொழுதும் நான் இப்படி பார்க்கலையே. என் பெத்தம் அவர் அப்படி நெருப்பாட்ட பண்ணிட்டு போகுது. ஆயா நல்லா கொஞ்சம் சீமனையை ஊத்திட்டு அமைச்சு போயிரு. பழகா பால் உண்ணவாட
மாணிக்கமே மகனே நான் பெத்த போடா வாடான்னு சொல்ற ஓகடி வாடா ஒண்ணு சொல்ற தேடி இல்லடா டே வாடா உங்க அம்மா கூப்பிடுறேன் டே போய் தொட ஆனமத்த காயலி மாட்டாங்கடா நான் அப்படிதான் கூப்பிடுவேன் டேய் எங்க அம்மா அழுவுறாடா அழந்த புண்டையவனாச்சு அங்கே நீ செத்து போயிடுவே பத்தி அழுகுறடா வேலாய் உகந்தெடுத்த விஜய பூபதி மைந்தா சீலா என் தேகமெல்லாம் சித்திரவதை செய்யுதடா அலங்காரம் வருடா நான் வரமாட்டேன் வாடா ஆயா ஆயா மொல்லடைய பண்ணாங்க போயிரும் ஏமாம்மா பிள்ளை பத்துறா உனக்கு தெரியும் கூப்பிடுமா வருமா பிள்ளை பத்துறா தான பிள்ளை வலி எது சண்டி வலி எதுன்னு தெரியும் ஏமா கூப்பிடுமா வருமாமா கண்ணே மகனே புலந்தரா நான் வர மாட்டேன்
ஏன்டா அழுவுற? உன்னோடு விளையாடக்கூடிய பாலரும் நடித்தாரா? டேய், பள்ளிக்கூட போன பக்கம் வாத்தியார் அடிச்சாரா இல்ல விளையாடுற போன பக்கம் பசங்க அடிச்சாங்களா? சொல்லுடா. உங்க அம்மா நாட்டுக்கே வெகு என்னதான ஒரு நாட்டுக்கு அரசியா இருந்தாலும் தாய் பாசம் என்னை தடுக்கிறது. ஆமா, அவனை அடிச்சவன் யாருன்னு டேய் அம்மா அம்மா கேளும்மா துரை நாயகி என்னை வாதியார் அடிக்கவில்லை, பாடசாலையில் என்னை வம்புதுப்பு செய்யவில்லை. அல்லல் ஒன்றும் இல்லை அம்மா. அழகு பள்ளிக்கூடத்தில் எனக்கு பள்ளிக்கூடத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல. என்னப்பா உனக்கு வேணும்? தம்பி புலேந்திரா, வாழைக்கு ஒரு கொலை போல தாய்க்கு தலைப்பள்ளியாக பிறந்து எனக்கு பிறகு இந்த மதுரையை அரசாட்சி செய்ய போக உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி இருக்கிற? வாத்தியார் அடிக்கலங்கிற, ஒருவேளை விளையாட போன இடத்துல பசங்க அடிச்சாங்களா? என்னை விளையாட சென்ற இடத்துல என்னை வேந்தர்கள் அடிக்கவில்லை, அசலாத்து பாலர்கள் என்னை அடிக்கவில்லை அம்மா. எதற்காகப்பா மௌனமாக இருக்கிறாய்? அப்படியா? பெற்ற தாயிடத்தில் பேச தாமதம் என்ன? நான் பால் குடிப்பதாக இருந்தால், நான் சாதம் உண்ணுவதாக இருந்தால், நான் உன்னிடத்தில் பேசுவதாக இருந்தால் சீக்கிரமா சொல்லிவிட்டு உங்க அம்மாளுக்கு நெறி கட்டிடுச்சுடா. வேண்டாம், என்ன தேவை இடத்தில் கேள். நான் உன்னிடத்தில் பேசுவதாக இருந்தால், நான் பாடசாலை போவதாக இருந்தால், நான் பால் குடிப்பதாக இருந்தால், நான் என்ன கேட்கறனோ இருடா தேவடியோடுதே அம்மா. நான் உன்னிடத்தில் பாசமாக இருப்பதாக இருந்தால், நான் என்ன கேட்கிறனோ அதை தருகிறேன் என்று ஒரு சத்தியம் செய்யணும். ஒரே ஒரு சத்தியம். தருகிறேன் சத்தியம். உண்மையாக, சத்தியமாக, சத்தியமாக, நிச்சயமாக, சந்திரகுலத்தின் மீது ஆணையாக. அப்படியா? என்ன தெரியுமா வேண்டும்? என்ன வேண்டும்? தங்கத்தே தந்தாரின் பாட்டனாரோ தகுதியுள்ள என் மாமன் கொட்டே தந்தார். மங்களமாய் ராஜராஜாக்கள் எல்லாம் மாணிக்க தேர் முத்து தேரோ தந்தார்.
எனக்கு மாணிக்க தேர் தந்தார். என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசை நாடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த தாங்கள் எனக்கு முத்து தேர் தந்தீர். இருப்பினும் இந்த பாலகனாக நான் விளையாடுவதற்கு எனக்கு பவளத்தால் தேர் வேண்டும். ஓ, அதற்காகத்தான் நீ சாப்பிட மாட்டேன் என்று வைத்தாய். ஆமா கண்ணே, உனக்கு பவளத்தேர் தானே வேண்டும். என்னது கமல்வா? இல்லை என்றால் நான் இப்பயே சாவரை. அப்படியா? ஆமா, நான் உன் தாய், நீ என்னுடைய மகன். என் முன்பதாக அண்ணாகை கட்டி ஆண்மக்கள் எல்லாம் அலண்டு ஓடுவார்கள். ஒரு தாய் முன்பதாக நின்று கொண்டு பவளத்தேர் வாங்கி தராது விட்டால் அக்னி தீ மூட்டி மாண்டு மடிந்து விடுவேன் என்று வைக்கிறாய். என்ன துணிச்சலு! அதாவது ஒரே பையன் தான் தகப்ப இல்லனாலும் தாயோட வாழ்றான்னு செல்ல கொடுத்தது பெரிய தவறாய் போச்சு. கொள்ளாது பாருங்க. கடையில வைக்கிற பொருளா வாங்கி கொடுக்கறதுக்கு வயரும் மைடோரியும் கோமேதகம் புஷ்பராகம் சொல்லக்கூடிய விலை மதிக்க முடியாத பொருட்களோட அதாவது பவளத்தேர் வேணும்னு கேக்குறான். பவளத்தேர் தானே. பவளத்தேர்ந்து காதல பவளத்தை கேட்டதுண்டு, அத கண்ணால கூட பார்த்தது இல்ல. அப்பேற்பட்ட ஒரு பவள தேரியா கொண்டாந்து கொடுக்கணும். இல்லன்னா நான் உயிரை மாற்றி கொண்டு சொல்றிய. உனக்கு இப்ப எதுக்கு தேர் அவசியம்? வாடங்க வாடங்க வாடா அடிக்கிறாடா. வாட கண்டா விட்டு போய் வா அடிக்க வேணாம்னு சொல்றேன். கேப்பாடா வாடா பாடுறா. எதுக்கு ரதம் கேட்ட? என்ன விஷயத்துக்காக ரதம் கேக்குறங்கிற விஷயத்த சொல்றேன். இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, நான் அசலாத்து பாலர்களோடு விடுமுறை தினத்தால் விளையாட சென்றிருந்தேன். அப்பொழுது நாங்கள் பவள ஆளுக்கு ஒரு தேரானது ஓட்டி நாங்கள் இந்த தென்மதுரை வீதியிலே விளையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு ரதமானது வைத்திருந்தார்கள். நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்ததோ அதாவது முத்து ரதம். இந்த முத்து ரதத்திலே இந்த தென்மதுரை சீமையில நான் தேரோட்டி விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தேரானது முத்து தேர் உடைந்து முத்துக்கள் எல்லாம் சிதறி ஓடியது. அப்பொழுது என்னுடன் விளையாடி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை கைகொட்டி நகைத்தார்கள், என்னை பார்த்து சிரித்தார்கள், பரியாசம் பேசினார்கள். அதனால என்னடா புலேந்திரா, இப்படி இந்த பவளத்தேர் உடைந்தது அதாவது முத்துத்தேர் உடைந்ததற்கு இவ்வளவு அழுகின்றாய், இப்படி எல்லாம் நீ வந்து பேசிக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்திலே உயர்ந்தது இந்த முத்துத்தேர் கிடையாது. இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, என்ன பவளத்தேரா உடைந்து விட்டது அப்படி என்று என்னுடன் விளையாடிய பாலர்கள் எல்லாம் என்னை பார்த்து கேட்டார்கள். அதனால இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருந்த நான் அப்பொழுது இந்த உலகத்திலே முத்தை விட பவளம்தான் பெரிதா என்று கேட்டேன். அதற்கு என்னுடன் விளையாடிய பாலர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பவளம்தான் பெரிது அப்படி என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொன்ன உடனே என்னை கைகொட்டி நகைத்ததால் என்னுடைய உள்ளமே மெழுகு போல் உரியது. என்னுடைய நண்பர்களிடத்திலே நான் அதாவது ஒரு சபதத்தை வைத்து விட்டு வந்தேன். எப்படி என்றால் அதாவது 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக நீங்கள் சொன்னது போல அந்த பவளத்தேராய் நான் இந்த தென்மதுரை சீமையிலே ஓட்டவில்லை என்றால் அர்ஜுனனுக்கும் அதாவது அள்ளிக்கும் பிறந்த இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன். அப்படி 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக இந்த தென்மதுரை வீதியில பவளத்தேர் ஓட்டவில்லை என்றால் நான் இதே இடத்தில் மாண்டு மடிகிறேன் என்று சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அம்மா. ஆமாம் சாமி. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? சத்தியம் தவறா சந்தன குலத்தில் பிறந்தவன் கோடிட்டால் கோடு தவறாது. ஆமாங்க. நான் பெற்ற மாணிக்கமே,
நீ செய்த சத்தியம் வேறல்ல, நான் செய்தால் வேறல்ல. இருந்தாலும் எந்த வீதியின் வழியாக 3 திங்கள் 6 பொழுதுக்குள் பவளரதம் ஓட்டாவிட்டால் இந்த பாலகன் நான் அக்கினி மூட்டு அதே வீதியில் மாண்டு மடிதல் என்று ஒழித்தாய். ஆகட்டும், நீ அந்த புறமாக சென்று பால் பதார்த்தங்களை சாப்பிட்டு வா. உனக்கு பவளரதம் தானே வேண்டும். ஆமா, நான் தருகிறேன், போய் வா. டேய் அம்மா கொடுத்துருவாடா சத்தியம் பண்ணாலா? உங்க புள்ளி அடிச்சுட்டாடா வலிக்கு. அதுக்கு அவ புண்டை நக்கு. இல்லை. இருந்தாலும் சரியான சந்தர்ப்பத்தில் பிறந்தவர்கள். என்னுடைய கணவருக்கு இந்த செய்தி அதி சீக்கிரமாக அடை செய்து என் கணவரை அழைத்து வந்து அம்மா பவளத்தை கொண்டு வந்துட்டியா? பொண்ணெல்லாம் பிள்ளைன்னு பெற்றது ஒரு கல்ல பெத்தினா கூட நல்லா அழுக்கு துணி துவைச்சிருக்கலாம். ஏமா டேய் ஏன்டா பவளம் என்னடா வித்திலக்கிற விஷயமாடா? உங்க அப்பா விட்டுட்டு 2 நாள் ஆகும்டா. டேய் அண்ணா நான் செத்து போயிருவேன்டா. செத்தா புண்டையா வந்தாச்சுடா. ஆட தேவடியோட பையா. எத்தனை தேவடியோட பையன்டா டேய். அதனால கடிதத்தை ஆகட்டுங்க. ஏமா நீ தேவடியாடா? டேய் பாருங்க எழுதக்கூடிய கடிதம். வா டேபிள். வா நீ ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கறேன். ஏண்டா நீ டேபிள் வாய் பேசக்கூடாது. இப்படி கூப்பி. இந்த வாட்ட போதுமா? இப்படி கும்பறா ஓச்சினாலும் ஒட்டற போறத ஓப்பேன். கெட்ட பாருங்களே. சொல்லுங்கம்மா. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜகணபரந்திய. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி ராஜகணம் பொருந்திய. ராஜராஜேஸ்வரி ராஜகணம் பொருந்திய. யுதிஷ்டனும் தர்மராஜருக்கு. யுதிஷ்டர் என்ற தர்மராஜருக்கு. தென்மதுரை ஆளக்கூடிய. தென்மதுரை ஆளக்கூடிய. அல்லி மகாராணி எழுதக்கூடிய கடிதம் என்னவென்றால். அல்லி மகாராணி எழுதக்கூடிய கடிதம் என்னவென்றால். நேற்று தினமாகப்பட்ட. நேத்தா. இல்லம்மா. என்ன சொல்றேன்? நேற்றைய தினத்தில் மகனாக பாலபுலேந்திரன். மகனாகிய பாலபுலேந்திரன் பாடசாலை போய் மறுவழியில. பாடசாலை போய் திரும்பும் வழியில. அதாவது சூறாவளி காற்றில சிக்கி. சூறாவளி காற்றில் சிக்கி. உயிர் வருவதும் போவதுமாக இருக்கிறது. உயிர் வருவதும் போவதுமாக இருக்கிறது. எல்லாம் ஏற குற்றி வாயில நுரைத்தல்ல. அண்ணெல்லாம் ஏற குற்றி வாயில் நுரைத்தல்ல. என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். என் மகன் உயிருக்கு போராடிய நிலையில் உள்ளான். இந்த கடிதத்தை கண்டவுடன். இந்த கடிதத்தை கண்டவுடன் என் கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னன். கணவராகப்பட்ட அம்மா ஒரு நிமிஷம் இங்கி தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அபவுட் கடிதத்தை கண்டவுடன் என் கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னன். கணவராகப்பட்ட அர்ஜுன மகாராஜரை தென்மதுரைக்கு வர வேண்டும். தென்மதுரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த அல்லி மகாராணி. இல்லை என்றால் அல்லி ஆகப்பட்டவள் இந்திர பிரசவத்தின் மேல் போர் தொடுப்பேன். இந்திர பிரசவத்தின் மேல் போர் தொடுப்பேன். இப்படிக்கு அல்லி மகாராணி எழுதக்கூடிய கடிதம். இப்படிக்கு அல்லி மகாராணி எழுதக்கூடிய கடிதம். ஆச்சா ஏமா இப்பெல்லாம் கையெழுத்துல செய்யறதில்ல. ஆதார் கார்டுக்கு ரேகத்தான் தேவைப்படுது. ரேகையை ஒட்டி ஆகட்டும். வாங்க ரேகை இடத்தில் கொடுத்து அதே சீக்கிரமாக என்ன பிரசவம் போகணும். வாய் தேவை நான் கூப்பிட்டா வரமாட்டாமா, நானே கொண்டுட்டு போறேமா. ஆகட்டும். செலவு காசு வந்து பெற்றுக்கொள். எங்க? அரண்மனைக்குள். அரண்மனைக்குள். உள்ள ஆண்டவங்க ஆண்டவன் வாங்கிட்டு போ. அப்ப ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவன் கொடுப்பானா? ஆண்டவன் கொண்டு போறோம். சீக்கிரமாக